ஸோ சென்னையில பைக் டயர்ஸு, கார் டயர்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஃபேமஸான ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது இந்த ராதா டயர்ஸ் தான் வந்துச்சு. ஸோ நானுமே போய் பார்த்தேன். ஸோ பிரைஸ் பார்க்கும்போது நான் வந்து Flipkartல டயர் ரேட் பார்க்கும்போது ரூ. 2,900 போட்டுருந்துச்சு. ஆனா இவங்க வந்து 2,700 பண்ணி குடுத்தாங்க. ஸோ வந்து அதனால வந்து நான் நெகோஷியேட்டே பண்ணல. ஸோ இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இல்ல. நான் வந்து கேட்கவே எனக்கு தோணல. ஏன்னா இதுவே எனக்கு ஒரு நல்ல பிரைஸா இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வாங்கும்போது டயர் ரூ. 3,000 அப்படின்னு சொன்னாங்க. ரவுண்டா ரூ. 3,000 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரூ. 2,700 எனக்கு வந்து ஒரு அக்செப்டபிளான பிரைஸா இருந்துச்சு. மேபி நீங்க கூட இன்னும் ஒரு 4, 5 டயர் வாங்கும்போது இன்னுமே பிரைஸ் கம்மி பண்ணி தருவாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் வந்து ஃபிட்டிங் சார்ஜஸ் வந்து எதுவுமே வாங்கல. ஸோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா அந்த வந்து ஒரு ரூ. 200 குடுத்தாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீல் அலைன்மென்ட் சொன்னாங்க. ஆக்சுவலா வீல் அலைன்மென்ட்னா என்னோட டயர் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த பழைய டயர் வந்து ஒரு சைடா தேஞ்ச மாரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் கம்மியா இருக்கிறனால கூட இருக்கலாம். இல்ல பள்ளத்துல போறனா கூட ஒரு சைடா வந்து தேய்மானம் இருக்குன்னு சொல்லிட்டு வீல் அலைன்மென்ட் சொல்லிட்டு நீங்களே பார்க்கீங்க. ஸோ வீல சுத்த விட்டு ஒரு மாரி அலைன்மென்ட் பண்ணி அதுல வந்து ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒட்டி குடுத்தாங்க. ஸோ இப்பவும் வந்து லைட்டா அந்த ஜர்க்குக்கு தான் செய்யுது. மேபி வந்து வேற ஏதாவது சஸ்பென்ஷன்ல இஷ்யூவா இருக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டிங்க்கு ஃப்ரீ தான். ஸோ கழட்டி மாட்டுறது ஃப்ரீயா தான் மாட்டி குடுத்தாங்க. பட் ஆனா ஒழுங்கா மாட்டாம விட்டாங்க. அதனால செயின்ல வந்து சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் நான் வந்து வெளிய மெக்கானிக் குடுத்து தான் பார்த்தேன். அது ஓகே தான்.